نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقصص القصص لعلهم يتفكرون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடரினுடைய 205வது தொடரான இன்று தங்களுடைய மார்க்க பணிகளால் மார்க்கத்திற்கு மகத்தான பங்காற்றிய பெருமக்களின் வரிசையில் நாம் முதல் நூற்றாண்டிலே இருந்து ஏறத்தாழ 8ஆம் நூற்றாண்டு வரை வந்திருக்கிறோம். 8ஆம் நூற்றாண்டினுடைய ஏற்றமிகு ஆளுமைகள் என்கிற வரிசையில் இன்றைய தினம் உயிரியல் விலங்கியல் ஆய்வாளர் அல்லாமா கமாலுத்தீன் தமீரி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சிலரது எழுத்துக்களை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, அவர்கள் மறைந்ததற்கு பின்னாலும் அந்த எழுத்துக்கள் அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களாலும் வாசிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிற எழுத்தாய் அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அந்த வகையிலான முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய சொத்து எழுத்தாளர் அல்லாமா கமாலுத்தீன் தமீரி ரஹிமஹுல்லா அவர்கள். ஹிஜ்ரி 742க்கும் 808க்கும் இடைப்பட்ட 8வது நூற்றாண்டின் மிக முக்கியமான கட்டத்தில் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஆளுமையாக விளங்கியவர் அல்லாமா கமாலுத்தீன் தமீரி ரஹிமஹுல்லா. ஹயாத்துல் ஹயவான் என்று சொல்லி ஒரு நூலை எழுதி அந்த நூலின் மூலம் உலகத்தின் எல்லா தரப்பையும், ஆங்கிலேயர்களை, அரபியர்களை, அல்லாதவர்களை எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்தவர். இப்படியும் கூட இணையதளங்கள் இல்லாத காலத்தில், அதிகமாக அச்சு ஊடகங்கள் எல்லாம் வளர்ந்திருக்காத காலத்தில், தகவல்களை தேடி பிடிப்பது என்பது பெரும் சிரமமாக இருந்த காலத்திலும் இவ்வளவு தகவல்களை, உயிரினங்களை குறித்து, விலங்கியல்களை குறித்து ஆய்வு செய்து எழுத முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை உடைத்தவர்கள், அதற்கு விடை கண்டவர்கள் அல்லாமா கமாலுத்தீன் தமீரி ரஹிமஹுல்லா. பல்வேறு ஹயவானாத்துகளை, இல்முல் ஹயவானாத் என்று சொல்லுவோம், ஆங்கிலத்தில் ஜுவாலஜி என்று சொல்லுவோம். ஜுவாலஜியினுடைய மிகப்பெரிய அறிஞர் பெருமகன் அல்லாமா கமாலுத்தீன் தமீரி. அல்லாஹுவும் கூட குர்ஆனின் வழி நெடுகிலும் மனிதன் அல்லாத, ஜின் அல்லாத நிறைய உயிரினங்களை பேசுகிறான். அல்லாஹுவின் வார்த்தையிலேயே சொல்லுவதானால் மையம் ஷியாலா பத்னி, வயிற்றிலே ஊர்ந்து செல்லுவது உலகத்தில் இருக்கிறது. ஒமின்ஹும் மையம் ஷியாலா ரிஜ்லைன், 2 காலில் நடந்து செல்லும் படைப்புகள் உண்டு. ஒமின்ஹும் மையம் ஷியாலா அர்பா, 4 கால்களில் நடந்து செல்லும் விலங்கினங்களும் உண்டு. இப்படி அல்லாஹு படைத்திருக்கிற ஏராளமான படைப்புகளில் குர்ஆனின் வழிநெடுகிலும் பார்க்கிறோம். குர்ஆனில் ஆடு இருக்கிறது, மாடு இருக்கிறது, ஒட்டகம் இருக்கிறது. குர்ஆனில் யானை இருக்கிறது, எறும்பு இருக்கிறது. குர்ஆனில் தேனி இருக்கிறது, மாடு இருக்கிறது, சிலந்தி இருக்கிறது. குர்ஆனில் கொசு இருக்கிறது, கழுதை உதாரணமாக்கப்பட்டிருக்கிறது, நாய் உதாரணமாக்கப்பட்டிருக்கிறது, காகத்தை அல்லாஹ் பேசியிருக்கிறான். இப்படி குர்ஆனுடைய வழி நெடுகிலும் நடப்பவை, ஊர்பவை, பறப்பவை என்று பலதரப்பட்ட உயிரினங்களையும் அல்லாஹ் பேசுகிற போது, உயிரினங்கள் குறித்து ஒரு ஆலிம் பெருமகன் ஏன் ஆய்வு நடத்தக்கூடாது
என்கிற தாகத்திலும் வேட்கையிலும் எழுதப்பட்ட நூல் அவருடைய உலகமே ஒப்புக்கொண்ட ஹயாத்துல் ஹயவான் என்கிற நூல். அதை அவர் எழுதி அதன் மூலம் வரலாற்றில் அவர் நீங்காத இடத்தில் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அவர்கள் குறித்த சில செய்திகளை, அவர்களின் வாழ்க்கை வரலாறை பார்த்துவிட்டு அந்த நூலை குறித்தும் ஆய்வு செய்ய வேண்டும் என்பது இந்த தொடரினுடைய நோக்கம். அபுல் பகா என்பது அவர்களுடைய பட்ட பெயர். கமாலுத்தீன் என்று துவக்கத்திலே பெயர் வைத்தவர்கள் பின்னாட்களில் அவர் சிறுவராக இருந்தபோது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பரக்கத்து வேண்டுமே என்று சொல்லி அதோடு முஹம்மதையும் இடையிலே சேர்த்து வைத்தார்கள். கமாலுத்தீன் முஹம்மது என்று பெயர் மாற்றப்பட்டது. தகப்பனார் பெயர் மூசா, அவங்க அத்தா பேர் ஈசா. இப்படிதான் நபிமார்களின் பெயர்களை வைத்திருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தின் முன்னோர்கள். ஆக கமாலுத்தீன் முஹம்மது இப்னு மூசா இப்னு ஈசா அத்தமீரி அல் மிஸ்ரி என்று இவர்கள் முழு பெயரை சொல்லலாம். அல்லமா இப்னு ஷஹபா ரஹிமகுல்லா தங்களுடைய தபகாத்தினுடைய கிதாபில் இவர்களின் துவக்க வாழ்க்கை வரலாற்றை பற்றிய பல்வேறு குறிப்புகளை எழுதியிருக்கிறார்கள். ஹிஜ்ரி 750 என்றும் பேசப்படுகிறது, 742 என்றும் சொல்லப்படுகிறது. இப்னு ஷஹபா அவர்கள் நான் சொன்னது போல தபகாத்திலே 750 என்று எழுதுகிறார்கள். மிக பிரபலமான அல்லாமா சஹாவி ரஹிமகுல்லா, அல்லாமா இப்னு இமாத் அல் ஹம்பலி ரஹிமகுல்லா இவர்களெல்லாம் 742 இவர்கள் பிறந்ததாய், அதுவும் மிஸ்ரிலே காஹிரா என்று இன்றைக்கு கைரோவிலே அவர்கள் பிறந்தார்கள். ஆரம்பத்துல கொஞ்சம் வாலிப வயசெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் லேசு மாசா குரான் மட்டும் ஓதிட்டு டைலர் வேலைக்கு போயிட்டாங்க. அல்லாமா கமாலுத்தீன் தமீரி டைலர் வேலையில இருந்தவங்களுக்கு அந்த வேலை பிடிக்கல. திரும்ப திரும்ப கல்வி தாகம் தான் அதிகமாகிறது, ஓத வேண்டும் என்று முடிவெடுத்தவர் ஆர்வப்பட்டு வந்து அவர்களுடைய சொந்த ஊரில் உலகத்திற்கே கல்வியை தருகிற ஜாமியா இருக்கிறது, அஸ்ஹர் இருக்கிறது, பின் வேற எதற்கு எங்கும் செல்ல வேண்டும்? அஸ்ஹரிலே போய் காஹிராவிலே தன்னை மாணவராக சேர்த்து கொண்டவர். எல்லா துறைகளையும் படித்தார். குரான் படித்தார், ஹதீஸ் படித்தார், ஹிஃப்ஸ் படித்தார், ஃபிக்ஹ் படித்தார், மஆனி படித்தார், கவிதை படித்தார். குறுகிய காலத்தில் மிஸ்ரிலேயே பெரிய ஆலிமாக ஆகிவிட்டார். காஹிராவை திரும்பி பார்க்கிற அளவுக்கு பெரிய ஆலிமாகிவிட்டார். இவ்வளவு பெரிய ஆலிமை இழந்துவிடக் கூடாது என்று அன்றைய மிஸ்ரினுடைய தேசம் இவருக்கு காசி பதவியை, நீதிபதி பதவியை கொடுக்க முன் வந்த போது அன்போடு மறுத்துவிட்டு மீண்டும் மீண்டும் கல்வியில் தேடுவதில், பரப்புவதில், நடத்துவதில் அதிலேயே தன் காலத்தை கழித்தார். அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய அகீதாக்கள் என்று சொல்லக்கூடிய கொள்கைகளில் மிகவும் பிடிப்பும் உறுதியும் கொண்டவர் அல்லாமா கமாலுத்தீன் தமீரி ரஹிமகுல்லா அவர்கள். ஷாஃபி மதுஹபினுடைய சட்ட மேதையாக இருந்து ஃபத்வாக்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். எனவே இவரை முஃப்தி ஷாஃபிஇல் மதுஹப் என்று சொல்லப்படுவது உண்டு. இருப்பினும் சவுதி உலமாக்கள் சில பேர் தங்களுடைய கிதாபுகளில் சற்றே கொஞ்சம் மாற்றமாக இவர் ஷாஃபியாக இருந்தார், பின்னர் மாலிகி மதுஹபுக்கு மாற்றிவிட்டார் என்று சொல்லி இவர்களுடைய மாணவர் அல்லாமா தகியுல் ஃபாசி ரஹிமகுல்லா அவர்களை மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறார்கள். ஷிஃபா உல் கராம் பி அக்பாரில் பலதில் ஹராம் என்று சொல்லக்கூடிய கிதாபில் இவர்களுடைய மதுஹபுகளை குறித்த விவரங்கள் அலசப்பட்டிருக்கிறது. ஆக ஷாஃபியாக இருந்தார்கள் என்பது பெரும்பாலான பேர், அவர்கள் மாலிகிக்கு திரும்பி விட்டார்கள் என்பது சில பேர். இருக்கட்டும், மிகப்பெரிய ஆபித், வணக்கசாலி, உலகத்தில் துறவு நிலையிலே வாழ்ந்தவர், சூஃபிகளின் வழியை ரொம்ப பற்றி பிடித்தவர். அவர் குறித்து சொல்ல, அவரின் ஆன்மீகம் குறித்து பேச நிறைய செய்திகள் அவருடைய வாழ்க்கையில உண்டு. காலம் செல்ல செல்ல எல்லாம் பலவீனமாகுகிற போது இபாதத்து குறையும். ஆனால் இவர் வஃபாத்திற்கு முந்தைய வருஷங்களை எல்லாம் பார்த்தால் எக்கச்சக்கமான நோன்புகளை வைத்து, ஏறத்தாழ இவர் எப்போது கேட்டாலும் எப்போது பார்த்தாலும் நோன்பு வைத்திருப்பார் என்கிற அளவுக்கு கதீரு சியாம், நோன்பு வைப்பவராக மாறிப்போனார்கள் என்று இவர்களை பற்றிய குறிப்புகளை எழுதி தருகிறார்கள். இவர்களுடைய பெயரோடு ஒட்டி இருக்கிற வார்த்தை அல்லாமா கமாலுத்தீன் தமீரி. தமீரி, திமீரி, திம்யரி, தும்யரி என்றெல்லாம் நிறைய சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தையை எப்படி வேண்டுமானாலும் படிக்கலாம். என்றாலும் பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் தமீரி என்று படிப்பதால் நாமும் அதை பிடித்திருக்கிறோம்.
அல்லமா கமாருத்தீன் தமீரி என்பது மிஸ்ர் தேசத்தில் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்திற்கு பெயர். அந்த கிராமத்தில் பிறந்த காரணத்தால் அந்த கிராம பெயரோடு சேர்ந்து கமாலுத்தீன் தமீரி என்றே அழைக்கப்பட்டு விட்டார்கள். மகத்தான வாழ்வின் சாதனை என்ன தெரியுமா? அற்புதமாக பாடம் நடத்துகிற பேராசிரியர். எழுத்துலகம் வளராத காலத்தில் எழுதுகோலை பிடித்து உலகையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு எழுதியவர். இதுவெல்லாம் போக வாரத்தில் 2-3 தடவை மிஸ்ர் தேசத்தில் குறிப்பாக காஹிராவின் மக்களுக்கு அற்புதமான சொல்லாற்றலால் சொற்பொழிவு நடத்தியவர். சொந்த வாழ்க்கையில் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்த உலகத்தினுடைய பற்றற்ற பெருமக்களில் ஒருவர். பொதுவா ஒருத்தருடைய திறமையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவர் யார்கிட்ட ஓதனாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திறமை வெளிப்பட்டுரும். அல்லது இவருடைய மாணவர்களை பார்த்தா இவருடைய திறமை வெளிப்படும். உலகத்துல எந்த ஆலிமை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒன்று அவருக்கு ஓதி கொடுத்தவர்களை பார்க்கலாம், அல்லது அவர்களின் மாணவர்களை பார்க்கலாம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிய வேண்டுமானால் அவர்களுடைய மாணவர்களான அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களின் மாணவர் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களின் மாணவர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்களை பார்த்தால் இமாமுல் ஆதம் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த மாணவர்களை வைத்து. இப்படியே ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லலாம். அல்லாமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா புகாரியின் விரிவுரையாளர், இவர்கள் எப்படிப்பட்ட திறமையானவர்கள். அவர்களின் மாணவர் ஹாஃபிது சஹாபி ரஹிமஹுல்லா போன்றவர்களின் எழுத்துக்களை பார்த்தால் அந்த உஸ்தாத் இவர்கள் எங்கு ஓதினார்களோ அவர்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்கிற அந்த ஆற்றலை மகாரத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுபோலத்தான் அல்லாமா தமீரி ரஹிமஹுல்லா இவ்வளவு பெரிய எழுத்தாளராக இந்த பூமிக்கு தெரிகிறார்கள். இவர்கள் யாரிடத்தில் ஓதினார்கள் என்று பார்க்க வேண்டும். இவர்கள் யாருக்கு ஓதி கொடுத்தார்கள், இவர்களின் மாணவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். பெரிய பெரிய இஸ்லாமிய ஆன்மீக உலகத்தின் ஜாம்பவான்களிடத்திலே அமர்ந்து பாடம் படித்திருக்கிறார் அல்லமா கமாருத்தீன் தமீரி ரஹ்மஹுல்லா. இவர்களுடைய முழு ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட அறிவு அன்றைக்கு பெரிய மனிதராக இருந்த ஷேக் பஹாவுத்தீன் சுபுகி ரஹ்மஹுல்லா அவர்களிடத்திலும் ஜமாலுத்தீன் அஸ்னவி ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலும் ஃபிக்ஹை படித்ததாய் பார்க்கிறோம். இல்முல் அதப் என்று சொல்லக்கூடிய இலக்கண இலக்கியத்தினுடைய அடிச்சுவடுகளை எல்லாம் அல்லாமா புர்ஹானுத்தீன் ஹிராத்தி ரஹிமஹுல்லா அவர்களிடமும் பிரபலமான இப்னு உகைல் ரஹிமஹுல்லாவிடத்திலேயும் படித்திருக்கிறார்கள். இவர்கள் கரை கண்டதும் ஆசைப்பட்டதும் அதிகம் நடத்தியதும் இல்முல் ஹதீதை. அந்த இல்முல் ஹதீதை இவர்கள் படிப்பது அன்றைக்கு ஷேக் அலி அல் முதஃபர் அத்தார் அல் மிஸ்ரி என்று சொல்லி மிகப்பெரிய ஹதீசுக்களை வல்லுனர் அவர்களிடத்தில் படித்தார்கள். ஷேக் ஜமால் அப்துல் முஅத்தி ரஹிமஹுல்லாவிடத்திலே படித்தார்கள். அலி இப்னு அஹ்மத் ஃபர்தி திமிஷ்கி ரஹிமஹுல்லாவிடத்திலே படித்தார்கள். அபுல் ஃபரஜ் இப்னுல் காரி ரஹிமஹுல்லாவிடத்திலே படித்தார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். உஸ்தாதுமார்கள் எல்லாம் மலை போன்றவர்கள், கடல் போன்ற கல்விக்கு சொந்தக்காரர்கள். இவர்களை குறித்த குறிப்புகளை எழுதி கொண்டே வரக்கூடிய அல்லாமா ஸைலஇ ரஹிமஹுல்லா அவர்கள் இவர்கள் திர்மிதி ஷரீஃபை அன்றைக்கு பிரபலமாக ஹதீஸ்கலை வல்லுநராக இருந்த ஷேக் கமாலுத்தீன் கமால் என்று ஒருவரிடத்திலே படித்திருக்கிறார்கள். மாணவர் பெயரும் கமாலுத்தீன், உஸ்தாதுடைய பெயரும் கமாலுத்தீன். உலகத்தில் அன்றைக்கு எல்லாரும் விரும்பி படித்த முஸ்னத் அஹ்மது, அல்லாமா அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாப் முஸ்னத் அஹ்மதையும் இன்னொரு உஸ்தாது கமாலுத்தீன் என்பவர் அவர்களிடத்திலே படித்திருக்கிறார்கள். அவர்கள் பெயர், அவர் மக்காவிலே இருந்தவர்கள், கமாலுத்தீன் இப்னு ஹபீப் அல் மக்கி என்று சொல்லுவார்கள். மக்கத்துல் முக்கர்ரமாவிலே போய் அவர்கள் முஸ்னத் இமாம் அஹ்மதை அங்கே படித்திருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு வந்த காலத்திலெல்லாம் பெரும்பகுதி கல்வியிலே செலவாயிருக்கிறது. மதீனாவிலே பெரிய முஹத்திஸாக இருந்தவர்கள், ஆலிமாக இருந்தவர்கள் ஷேக் அஃபீஃப் மத்தரி மதனி அவர்களிடத்திலே போய் மதீனா முனவராவிலே அமர்ந்து பாடம் படித்தார்கள். அதாவது கல்விக்கு வயது கிடையாது. இது ஏதோ 7 வருஷத்தில் முடிகிற கல்வி அல்ல. இப்ப நாம பேசிட்டு இருக்கிற இந்த பெருமக்கள் எல்லாம் அவர்களுடைய 30-40 வயது வரைக்கும் மண்டி போடுவதற்கு எங்காவது இடம் கிடைத்தால் மண்டியிட்டு விடுவார்கள். கடலென கொல்லப்படுகிற உஸ்தாதுமார்களிடத்திலே அவர்கள் நிறைய ஹாசிலாக்கி கொண்டார்கள். மட்டுமல்ல, அன்றைக்கு இல்மின் ஜாம்பவான்களாக இருந்த
அல்லாமா பல்கினி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களிடத்துல நிறைய இல்முகளையும் ஃபன்னுகளையும் ஓதி தெளிந்திருக்கிறார். ஆக ஏதோ உயிரியல் விலங்கியல் குறித்தெல்லாம் இவர் எழுதிய காரணத்தால் எங்கோ இவர் கெமிஸ்ட்ரி, இந்த பயாலஜி ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு ஆள் என்று நினைத்து விட வேண்டாம். ஷரியத்தை கரைத்து குடித்த ஒரு பெரிய மேதை. உயிரினங்களை குறித்து ஆய்வு செய்யும் தகுதியும் உயிரியல் விலங்கியல் குறித்த ஆய்விலையும் இவர்கள் அபரிதமானவர்கள் என்று பார்க்கிறோம். அதிலேயே தங்களை காலம் முழுக்க ஈடுபடுத்தி கொண்டதால் பொதுவாக ஒரு செய்தி உண்டு. ஒருவர் கல்வியை கற்றதற்கு பின்னால் அல்லது ஆலிமாக பட்டம் பெற்றதற்கு பின்னால் அல்லது நிறைய ஆசிரியர் பெருமக்களிடத்தில் ஓதியதற்கு பின்னால் மீண்டும் போய் ஓதி கொடுக்கிற பாடம் நடத்துகிற வேலையிலேயே இறங்கினால் அந்த இல்மு பரக்கத்தாகிவிடும். இது உலகத்தின் பொதுவான சட்டம். யாரெல்லாம் தனது இல்மு இன்னும் ஊற வேண்டும், உபரியாக வேண்டும், இல்மு பரக்கத்தாக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் செய்கிற வேலை என்ன தெரியுமா? கற்றதை திரும்ப கற்பிப்பதிலே இறங்கி விடுவார்கள். மீண்டும் மீண்டும் தத்ரீஸ் என்று சொல்லக்கூடிய பாடம் நடத்தி இல்மை மற்றவர்களுக்கு சொல்லி தருகிற போது அந்த இல்மு ஊற ஆரம்பிக்கும், பரக்கத்தாக ஆரம்பிக்கும், நிறைய தெரிய ஆரம்பிக்கும். அது எதுவுமே ஓதுகிற காலத்தில் படிக்கிற காலத்தில் நமக்கு தெரியாது. பின்னாலே அதுவெல்லாம் அப்படி ஊற ஆரம்பிக்கும். அதனால் தான் கமாலுத்தீன் தமீரி ரஹ்மகுல்லா ஆரம்பத்துல டைலர் வேலையை விட்டு வந்தது மட்டுமல்ல, இதுக்கு அப்புறமும் நிறைய வாய்ப்புகள், நீதிபதியாக, காசியா, ஹாக்கிமா, பஞ்சாயத்து தலைவர், அது இது எழுத்தாளர் நிறைய வந்தது. தொடர்ந்து பாடம் நடத்துவதிலே மட்டும் இருப்பேன் என்று சொல்லி முதர்ரிஸாக இருந்தார்கள், முஃப்தியாக இருந்தார்கள், வாஹித் என்று சொல்லக்கூடிய சொற்பொழிவாளராக இருந்தார்கள். இந்த 3 வேலை தான் அவங்களுடைய முக்கியமான வேலை. ஒரு மதரசாவில எல்லாம் இல்லை, பல மதரசாக்களில் பாடம் நடத்தினார்கள். ஒரே மிஸ்ருக்குள்ள திரும்பிய திசையெல்லாம் மதரசா இருக்கும். அஸ்ஹரும் இருக்கிறது, வேறு வேறு பல மதரசாக்கள் இருக்கிறது, எல்லாவற்றிலையும் பாடம் நடத்தினார்கள். ஒருத்தரை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உஸ்தாதுகளையும் பார்க்கலாம், மாணவர்களையும் பார்க்கலாம். மாணவர்களை பார்த்தாலும் இந்த ஆசிரியர் எப்படிப்பட்டவர்னு தெரிய முடியும் திறமையை வைத்து. மக்கத்துல் முக்கர்ரமாவில் போய் ஹஜ்ஜுக்கு போனப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் மக்கால இருந்து பாடம் நடத்தினாங்க. அப்ப மக்காவிலே இவர்களிடத்தில் மண்டியிட்டு ஓதியவர்கள் ஷேக் சலாஹுத்தீன் அக்ஃபஹி என்று சொல்லி ஒரு பெரிய மேதை. அவர்கள் அங்கு உட்கார்ந்து மக்காவிலே மாணவராக இருந்தார்கள். பிரபலமாக இன்றைக்கு கிதாபுகளில் நாம் பார்க்கிற ஷேக் தகியுல் ஃபாசி ரஹிமஹுல்லா காஹிராவிலே, மிஸ்ரிலே அவர்கள் மாணவராக இருந்தார்கள். 2 வருஷம் மக்காவில் தரிசில் இருந்தாங்கன்னா மிஸ்ரில் எக்கச்சக்கமான வருஷங்கள் இருந்தார்கள். நாம் சற்று நேரத்திற்கு முன்பு கூட சொன்ன மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுனரும் ஆய்வாளருமான அல்லாமா சஹாபி ரஹிமஹுல்லா இவங்கள்ட்ட அமர்ந்து பாடம் படித்திருக்கிறார்கள் ஹதீஸ் பாடத்தை. இப்போ அவ்வளவு பெரிய ஆய்வாளராக இருந்திருக்கிறார்கள். ஆலிமும் பில் அமல் என்று சொல்லுவார்கள், கற்றதன்படி செயலாற்றுகிற ஆலிம். அதிலே உள்ளவர்கள் இவர்கள். எப்ப பார்த்தாலும் எழுத்து வேலை அல்லாமல் இவர்களை பார்க்க விரும்பினால் 2 நிலைமையில் தான் பார்க்க முடியும், வேற நிலைமையில பார்க்க முடியாது. உறங்குகிற அவர்களின் சுய தேவை நேரங்களை தவிர ஒன்று ஓதி கொண்டிருப்பார்கள் அல்லது திக்ரு செய்து கொண்டிருப்பார்கள். எந்த நேரமும் வேஸ்ட் ஆனதில்லை, எந்த காலத்திலையும் பகட்டான உடைகள் அணிந்ததில்லை. ஆக சிம்பிளிஃபைடு, மிகவும் பற்றற்ற ஒரு சூழ்நிலையில இருந்தார்கள். பொதுவாக இப்படி இருக்கிற இபாதத்திலே தழைப்பவர்களுக்கு அல்லாஹ் தானாக கராமத்துகளை அருளி விடுவான். எக்கச்சக்கமான கராமத்துகள் நடந்தது என்று தொடர்புள்ளவர்கள் சொல்லுகிறார்கள். கூடுமானவரை அதை மறைக்க முயற்சித்திருக்கிறார்கள் அல்லாமா கமாலுத்தீன் தமீரி ரஹ்மஹுல்லா. ஒரு இடத்துல இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா கூட என்ன எழுதுகிறார்கள் தெரியுமா? இவங்க கராமத்துகள் இவர்களுக்கு நடக்கும், பெரும்பாலும் அதை என்ன செய்து விடுவார்கள், கனவில நான் இப்படி பார்த்தேன் என்று சொல்லி விடுவார்கள், அல்லது நான் ஒரு ஷேக் எனக்கு இப்படி சொன்னார் என்று சொல்லிவிடுவார்கள். அது அவர்களுக்கு ஏற்பட்ட கராமத்தாக இருந்தாலும் அப்படி திசை திருப்பி தன்னை அற்புதங்களுக்காக மக்கள் அணுகிவிடாமல் பாதுகாத்து கொள்வதில் அவர்கள் கவனத்தோடு இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாமா ஷேக் மக்ரீசி ரஹிமஹுல்லா கொஞ்ச காலம் இவர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள். அவர்கள் இவர்களை குறித்த நிறைய செய்திகள் எழுதுகிறார்கள். நான் 2 ஆண்டு காலங்கள் ஹஜ்ரத் அவர்களுக்கு, அல்லாமா கமாலுத்தீன் தமீரி அவர்களுக்கு நான் காதிமாக இருந்தேன். ஒரு தடவை சொன்னார்கள், கனவுல ஒரு ஷேகை பார்த்தேன், ஒரு பெரியவங்களை பார்த்தேன், அவங்கள்ட்ட நான் கனவுல பேசினேன். அப்போ சொன்னேன், ஹஜ்ஜுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு,
எனக்கு ஹஜ்ஜுக்கு போகணும், காபத்துல்லாவை பார்க்கணும், மக்காவுக்கு போகணும், மதினாவுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ கனவுல நான் பார்த்த அந்த ஷேக் என்கிட்ட சொன்னாரு, நீ அதிகமாக திக்ரு செய்யும் போது லா இலாஹ இல்லல்லா அல் ஃபத்தாஹுல் அலீம் அர் ரகீபுல் மன்னான், இதை ஓதிக்கிட்டே வா, ஹஜ்ஜுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹுல் ஃபத்தாஹுல் அலீமுர் ரகீபுல் மன்னான். அவ்வளோதான். காலையில் எந்திரிச்சாங்க, இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணிட்டாங்க. தினந்தோறும் அந்த திக்கரை ஓதிக்கொண்டே வந்தார்கள். அதே வருஷத்தில் ஹஜ்ஜுக்கு போய்விட்டார்கள். ஹஜ்ஜுக்கு உள்ள தயாரிப்புகளோ அதோ இதோ சேமிப்போ ஏற்பாடோ முன்னேற்பாடுகளோ ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் நாடி விட்டால் யாரையும் அவனது இல்லத்திற்கு அழைத்து கொள்வான் என்பது இந்த தொடரின் பல கட்டங்களில் நாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹுல் ஃபத்தாஹுல் அலீமுர் ரகீபுல் மன்னான் என்கிற வார்த்தையை தொடர்ந்து ஓதிக்கொண்டு வந்த அல்லாமா கமாலுத்தீன் தமீரி எப்போ ஓத துவங்கினார்களோ அதே வருஷத்தின் தொடர்ந்தாற்போல் வந்த ஹஜ்ஜில் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போய்விட்டார்கள். ஹஜ்ஜுக்கு போய் தங்கியிருந்த காலத்திலே அங்கே இருந்து ஃபாத்திமா பின்த் யஹ்யா மக்கியா என்ற ஒரு பெண்ணை அங்கே திருமணம் செய்தார்கள். அல்லாஹுவின் அருளால் சாலிகான அந்த ஃபாத்திமா என்கிற பெண்ணுக்கு அல்லாஹ் 3 குழந்தை கொடுத்தான். 2 பெண் பிள்ளை, 1 ஆண். உம்மு சலமா, உம்மு ஹபீபா, அப்துல் ரஹ்மான் ரஹிமஹுமுல்லா. இந்த 3 பேர் பிறந்தார்கள். இதுல உம்மு ஹபீபா அவர்களுடைய மகள், அல்லாஹு அக்பர், பெரிய ஆற்றல் பெற்றவர்கள். தந்தையினுடைய ஜீன் பிள்ளைகள்கிட்ட வரும் இல்லையா? அப்படி அல்லாமா கமாலுத்தீன் தமீரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய இல்மும் ஆய்வு திறனாய்வும் மகள்கிட்ட வந்தது. ஒரு சில அறிவிப்புகளை பார்க்கிற போது அல்லாமா ஸைலாஇ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மேற்கோள் காட்டுகிற ஒரு சில செய்தியை பார்க்கிறப்போ, கல்வியில் பாடம் நடத்துவதற்குள்ள இஜாசத் என்று சொல்லக்கூடிய சனதை தங்கள் மகளுக்கு தந்தை வழங்கி இருக்கிறார்கள். உம்மு ஹபீபா மிகப்பெரிய கல்வியை பெற்று அதை பாடம் நடத்துகிற அளவுக்கு பேராசிரியையாக அவர்கள் பெற்ற மக்களில் ஒருவர் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் குறிப்புகளிலே பார்க்கிறோம். பொதுவா ஒருத்தர் போனதுக்கு பின்னாடியும் கியாமத்து வரையும் அல்லது பின்னாலே வரும் தலைமுறை அவர்களை பேச வேண்டும் என்றால் கண்டிப்பா அவர்களின் எழுத்துக்கள் நிச்சயமாக பயன்படும். அந்த அடிப்படையில் பொதுவா கபருக்கு போய்விட்டாலும் கூட எழுத்துகள் பிரகாசித்து கொண்டே இருக்கும்னு ஒரு அரபு கவிதை ஒன்று உண்டு. யலூஹுல் ஹத்து ஃபில் கிர்தாசி தஹ்ரா வ காத்திபுஹு ரமீமுன் ஃபித் துராபி. யலூஹுல் ஹத்து ஃபில் கிர்தாசி தஹ்ரன், எழுத்துக்கள் காலமெல்லாம் காகிதத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கும். வ காத்திபுஹு ரமீமுன் ஃபித் துராபி, அதை எழுதியவர் கபரிலே மண்ணாகி மக்கி போயிருப்பார். அவர் கபரிலே போய் சேர்ந்தாலும் எழுத்து பேசும். அந்த அடிப்படையில அல்லாமா கமாலுத்தீன் தமீரி ரஹிமகுல்லா அவர்களின் எழுத்து பின்னோர்களால் பேசப்பட்டது. அடுத்த தலைமுறை பேசி கொண்டிருந்தது. அத்தீபாஜா ஷரஹ் இப்னு மாஜா இவர்கள் எழுதிய கிதாப். சிஹாசித்தாவிலே சஹீஹான 6 கிரந்தங்கள்னு நாம சொல்ற புகாரி, முஸ்லிம், திருமதி, அபூதாவூத், நஸஈ, இப்னு மாஜா, இந்த வரிசையில இப்னு மாஜா என்கிற கிதாபுக்கு அத்தீபாஜா என்ற ஒரு ஷரகை அற்புதமாக எழுதி 5 ஜில்துகள்ல உலகத்திற்கு தான் ஒரு பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர் என்பதை நிரூபித்தவர்கள் அல்லாமா கமாலுத்தீன் தமீரி ரஹிமஹுல்லா. இமாம் நவவியினுடைய உலக புகழ் பெற்ற கிதாப் அல் மின்ஹாஜ், அந்த மின்ஹாஜ் கிதாபை எடுத்து நவவி இமாமினுடைய ஹதீஸ் கிதாபிற்கு அந்நஜ்முல் வஹாஜ் என்று சொல்லி ஒரு ஷரகு 5 ஜில்துகள், அந்த கிதாபையும் முழுமையாக எழுதி முடித்தவர்கள் அல்லாமா கமாலுத்தீன் தமீரி ரஹ்மஹுல்லா. இல்மு தௌஹீத் என்று நாம் சொல்லுகிற சூஃபியாக்களினுடைய ஓரிரை தேடல் குறித்த அந்த இல்மு அல் ஜௌஹர் இல் ஃபரீத் என்று சொல்லி ஒரு கிதாபை அல்லாமா கமாலுத்தீன் தமீரி தஸவ்வுஃபிலே எழுதினார்கள். நீங்கள் ஒவ்வொரு ஃபன்னாக பார்க்க வேண்டும். தஸவ்வுஃபிலே கிதாப் உண்டு, ஹதீஸிலே கரை கடந்த ஞானத்தோடு கிதாப் உண்டு. உர்ஜூசா என்று சொல்லி ஃபிக்ஹ் சட்டங்களை உள்ளடக்கிய கிதாபு இவர்கள் எழுதியது. இதுக்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல் அவர்கள் வாழ்வை இன்றைக்கு வரையும் உலகம் பேசுவதற்கு காரணமான நூல் ஹயாத்துல் ஹயவான் அல் குபரா. உலகத்தில் இருக்கிற எக்கச்சக்கமான உயிரினங்களை குறித்த ஆய்வு இன்னைக்கு வரைக்கும் மேற்குலகமும் ஒத்துக்கொள்ளுகிறது. இல்முல் ஹயவானாத் என்கிற ஜுவாலஜி இல்மில் இவர் எழுதிய கிதாப் என்சைக்ளோபீடியா. இதோ இங்கே 3 பாகங்கள் அந்த கிதாப் இருக்கிறது.
3 பாகங்களும் உயிரினங்களை குறித்த முழுமையான வரலாறு. அலிஃப் பா தா அந்த வரிசையில அவர் வரிசையாக தொகுத்திருக்கிறார். எல்லாத்த பத்தி அல்லாஹு அக்பர். யானை, புலி, சிங்கம், நாய், கரடி, நண்டு, நரி, கழுத, புழு, பூச்சி, சிலந்தி, தேனி, என்னென்னவெல்லாம் இருக்கோ எல்லாம். அசதுன்னு தொடங்குறார், சிங்கம்னு ஆரம்பிக்கிறார். காட்டுக்கு ராஜாவா இருக்கிறதுனால அதை முதல்ல சொல்லி ஆரம்பிச்சாரு. அங்க தொடங்கி 1069 உயிரினங்களை பற்றிய எப்படி இவருக்கு தகவல் கிடைச்சது. இவர் ஹதீஸ்கள் ஓதியிருக்கலாம், தப்சீர்கள் ஓதியிருக்கலாம், ஃபிக்ஹ் ஓதியிருக்கலாம். அந்த கிதாபை எழுதின என்சைக்ளோபீடியான்னு சொல்ற அளவுக்குன்னா உயிரினங்கள் குறித்த கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்றதுன்னா அது எவ்வளவு விஷயமா இருக்கும், அதுக்குள்ள எவ்வளவு செய்திகள் இருக்கும். அந்த 1069 உயிரினங்களை பத்தி பேசுறப்பவே உள்ளுக்குள்ள 69 கலீஃபாக்கள் வர்றாங்க, அரசர்கள். எல்லாத்த பத்தியும் அதுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த எங்கிருந்து எடுத்ததா நம்ம பார்க்கிறோமல்ல, இந்த ஹயாத்துல் ஹைவானை எழுதுறதுக்கு அவர் படிச்ச கிதாபுகள் 560 கிதாப். ஏங்க 4 புஸ்தகம் படிச்சுட்டு நாம ஒரு புஸ்தகம் எழுதுறோம். இதுக்கே பெரிய மலைப்பு நம்ம காட்டுறோம். 560 கிதாபுகளிலிருந்து விவரங்களை சேகரித்து ஒரு கிதாபு உருவாக்க வேண்டும்னு சொன்னா என்ன சொல்றது? இதுல அவர் நிறைய கவிதைகள், அரபி கவிதைகளை எல்லாம், ஏன்னா விலங்கினங்களை மேற்கோள் காட்டுறப்ப, இப்போ காக்காவையோ குருவியோ பத்தி பேசுறப்போ குருவி சம்பந்தமான கவிதை எங்க வருதோ அதை உள்ள கொண்டு போடுவார். அப்ப அந்த மாதிரி அவர் தீவானு ஷுஅரா என்று சொல்லக்கூடிய கவிஞர்களின் கவியேடுகள் 199 கவியேடுகளை படிச்சிருக்கிறார். அவைகளெல்லாம் கிதாபுக்குள்ள வருகிறது. நிச்சயமாக வார்த்தைகளில் சொல்லுகிற போது இந்த கிதாபு கொண்டிருக்கிற அர்த்த புஷ்டி, இதற்குள்ள இருக்கிற கருத்து செறிவு அவ்வளவு சீக்கிரம் வார்த்தைகள்ல புரியாது. நான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன். ஏதாவது ஒரு பிராணி எடுத்துங்க, பிராணியோ பறவையோ புழுவோ பூச்சியோ, எதை காக்கான்னு வச்சுங்க. காக்கா, இவர் கிதாபுல என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? எல்லா பிராணிகளையும் இப்படித்தான் எழுதுறாரு. முதல்ல காக்காவை பத்தி குரான்ல வருதா, குரான்ல வந்துச்சுன்னா அது சம்பந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில், அந்த தப்சீர், அது எப்ப வந்தது, என்ன ஏது, எதனால் அந்த ஆயத்திறங்கியது எல்லாம் இருக்கும். காக்காவுக்கு இப்ப குராப்னு பேர் அரபியில, அது பெயர் என்ன காரணம், எதனால் அந்த பெயர் வந்தது, அரபினுடைய மொழி பிரகாரம் டிக்ஷனரியில காகத்திற்கு பயன்படுத்துகிற வார்த்தை எதுக்கெல்லாம் சொல்லப்படும், ஒட்டுமொத்த அரபு இலக்கியத்துல காகத்துக்கு எத்தனை பட்ட பேர் இருக்குது, அந்த பட்ட பேர்கள் எதனால என்ன காரணத்தினால வந்தது, காகத்துக்குன்னு தனி குணம் என்னென்ன, தனி குணம்னா அதோட சாப்பாடு எப்படி, அதோட குளிப்பு எப்படி, காகத்துக்குன்னு உள்ள ஹேபிட்ஸ் இருக்குமல்ல, பர்சனாலிட்டிஸ் இருக்குமல்ல, அதெல்லாம் என்னென்ன, இதை பூரா எழுதிட்டு பழக்க வழக்கங்கள் என்னென்ன. குரானை மட்டும் சொல்றாருன்னு நினைக்க வேண்டாம், ஹதீஸுகள்ல எத்தனை ஹதீஸ்ல காக்கா வந்திருக்கு ஒரு எல்லாத்தையும் போட்டுறாரு. ஹதீஸுகள்ல வந்ததை பூரா போட்டுட்டு காக்கா சம்பந்தமான ஷரியத்தினுடைய ஹலால் ஹராம் பிரச்சனையை அணுகிறார். காக்காவினுடைய கறி சாப்பிடலாமா, காக்காவினுடைய எச்சிலுக்கு என்ன சட்டம், காக்கா ஆகி போச்சுன்னா அதுக்கு என்ன சட்டம், ஷரியத்தில் இருக்கக்கூடிய ஹலால் ஹராம் பூரா எழுதுறார். அடுத்து பழமொழிகளில் காக்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பழமொழிகள்ல காக்கா எந்தெந்த பழமொழிக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி கஞ்சனுக்கு நம்ம சொல்றோம்ல, இந்த மாதிரி அரபுகள் காக்காவை எத்தனை இடத்துல லர்புல் அம்சால்னு சொல்லக்கூடிய பழமொழி வாக்கியங்களாக எப்போவெல்லாம் பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் போக காகத்தின் மூலம் ஏற்படக்கூடிய திப்பி ஃபவாயிது, மருத்துவ குணங்கள் என்னென்ன, காகமோ அதனுடைய இறகோ அதனுடைய ரோமமோ ஏதாவது மருத்துவ ரீதியான பயன்களுக்கு காகத்தினுடைய இறைச்சியோ ஏதாவது பயன்படுமா, இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் முடியல, ஒரு காக்காவை பத்தி அவர் இவ்வளவு எழுதிட்டு இருக்காரு. எங்க கிடைச்சதுன்னு தெரியல. அல்லாஹ் அக்பர். 560 கிதாபுங்கிறாங்க. 560ஐயும் நம்ம பார்த்து இவ்வளவு எடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனா தொகுத்து கொடுத்துருக்கிறார். இவ்வளவுக்கு அப்புறம் காகத்தை கனவுல கண்டா என்னன்னு எழுதுறார். கனவின் பலன்கள். இது நம்ம சொல்றது காகத்துக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு பிராணிக்கும் அதை எழுதுறாரு. சிங்கம்னா சிங்கத்தை பார்த்தா என்ன, அப்ப கனவில இதை பார்த்தால் என்ன அப்படிங்கறத எல்லாம் எழுதிட்டு காக்கா சம்பந்தமா இஸ்லாமிய வரலாறுகள் என்னன்னு எழுதுறாரு. எவனாவது ஒரு அரசவையில காக்கா போய் உட்காந்துருக்கும், யாருடைய தண்ணியாவது குடிச்சிட்டு போயிருக்கோம், எங்கேயாவது உட்காந்து அது காக்கா ஹெல்ப் பண்ணியிருக்கோம், எங்கேயாவது செத்து கிடந்திருக்கும், வரலாறுகள் இருக்கும் இல்லையா, இஸ்லாமிய தாரீகி வாக்கியாத்து, அதுகள்ல எல்லாம் எத்தனை இடத்துல வந்திருக்கு. இது போக காக்கா சம்பந்தமாக வந்திருக்கிற அரபு கவிதைகள் என்னென்ன,
எல்லா கவிதைகளும் வருது. நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு பிராணியை குறித்தும் இவ்வளவு டைம் டேபிள், இவ்வளவு டேபிள். குர்ஆன் வருது, ஹதீஸ் வருது, பழக்க வழக்கம் வருது, பழமொழி வருது, பர்சனாலிட்டிஸ் வருது, அதனுடைய ஹராம் ஹலால் வருது, எல்லாத்தையும் பிரிச்சு போடுறார் ஒவ்வொருத்த பத்தியும். அதுலயும் குர்ஆன்ல அதிகமா வர்ற மாடு, கழுதை, நாய், யானை, இந்த மாதிரி இதையெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எழுதுகிறார். சின்ன சின்ன பூச்சி, நீங்க கரப்பாம்பூச்சி வேணா அங்க படிக்கலாம், சிலந்தி வேணா அங்க படிக்கலாம், மண் புழுவை பத்தி வேணா அங்க படிக்கலாம். தரையில உள்ளது எழுதுறாருல, தண்ணியில உள்ளதையும் எழுதுறாரு. தரையில உள்ளதையாவது போய் பார்த்து எழுதலான்னு சொல்லலாம். அது எப்படி நெளியுது, எப்படி சாப்பிடுது, எப்படி தூங்குதுன்னு. தண்ணியில உள்ளதையெல்லாம் எழுதுறாரு. அதாவது இன்னைக்கு நாம நினைச்ச கிதாபுகளை இப்படி எடுத்து உறுதி இப்படி நம்ம பார்க்க முடியும். அன்னைக்கு இப்படியெல்லாம் கிதாபு கிடையாது. அவர் எவ்வளவு மெனக்கெட்டிருக்க வேண்டும் இதை எழுதுவதற்கு. எதனால் ஒரு நூலாசிரியர் இவ்வளவு காலம் கடந்ததற்கு பிறகும் அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்டு அடுத்த தலைமுறை அவரை பேசுகிறது என்பதை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு செய்திகளையும் எழுதுகிறார். அவர் இதற்காக படித்த கவிதை தொகுப்புகள், கஷ்ஃபுல் துனூன் ஒரு கிதாப் இருக்கு. இந்த கஷ்ஃபுல் துனூன்ல இவர் படித்த கவிதை தொகுப்புகள் என்னன்னா, அதுல இருந்து எப்படியெல்லாம் கவிதைகளை எடுத்திருக்கார் என்று சொல்லி ஏராளமாக எழுதியிருக்கிறார். ஷதராத்து தஹப் பி அக்பாரி மன் தஹப் அப்படின்னு ஒரு கிதாபு, நிறைய சிதறல்களை உள்ளடக்கிய அந்த நூலில் அல்லமா கமாலுத்தீன் தமீரி இந்த நூலை எழுதுவதற்கு மெனக்கெட்டதை பற்றிய எக்கச்சக்கமான இருக்கிறது. அல்லமா இப்னு இமாத் அல் ஹம்பலி ரஹிமகுல்லா அவங்க சொல்றாங்க, ஹயாத்துல் ஹயவான அதே ஆசிரியர் 3 டைப்பா எழுதியிருக்காரு. ஹயாத்துல் ஹயவான சுக்ரா, ஜுவாலஜிலேயே சின்னது. 2வது உஸ்தா, நடுத்தரமானது. அதுக்கப்புறம் பிடிச்சி பெருசுன்னு எழுத ஆரம்பிச்சாரு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பெருசு. ஹயாத்துல் ஹயவான் அல் குப்ரா அப்படின்னு பேர் அதுக்கு. அதுலதான் இவ்வளவு டீட்டெயில்களையும் எழுதுறாரு. ஒரு நூல் ஆக சிறந்தது என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? பின்னால வர்றவங்க பூரா அந்த நூலை எடுத்து சில பேர் அதுக்கு விரிவு செய்வாங்க, சில பேர் அதுக்கு ஏறா போடுவாங்க, சில பேர் குறி போடுவாங்க, சில பேர் அதுல வர்ற ஹதீஸுகள் ஆய்வு செய்ய, இப்படி அந்த நூலை ஒட்டி எழுதப்பட்ட நூல்கள் ஏராளம். ஐனுல் ஹயாத் அப்படின்னு சொல்லி இவருடைய ஹயாத்துல் ஹயவானை ஒட்டி எழுதப்பட்டது. தையிபுல் ஹயாத் அப்படின்னு இவருடைய நூலை ஒட்டி இதெல்லாம் வேற வேற நூல்கள். உலகத்துல பிரபலமான எழுத்தாளர் அல்லாமா சுயூத்தி ரஹ்மகுல்லா எல்லாத்துலயும் கை வைப்பாங்க. அவங்க இதையும் விட்டு வைக்கல. தீவானுல் ஹயவான் ஒரு கிதாப் அவங்க எழுதுறாங்க. அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி அவங்க எழுதின கிதாப். நிறைய பேர் இதை பிரபலமான உலமாக்கள் எல்லாம் கை வைத்தார்கள். பஹ்ஜத்துல் இன்சான் லஹ்ஜத்தில் ஹயவான் முல்லா அலி காரி ரஹிமகுல்லா மிஷ்காத்திற்கு விரிவுரை எழுதிய மிக பிரபலமான ஆலிம் பெருந்தகை அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஹயாத்துல் ஹயவானை தொட்டு தொடர்ந்து அது குறித்து தங்களுடைய விரிவுகளை தந்தவர்கள் நிறைய பேர். இங்க இருக்கிற முகலாய பேரரசர்கள்ல அக்பர் பாதுஷாவுக்கு நல்ல நூல்கள் பிடிக்குமா? அவரு ஏதோ எத்தனையோ வீணா போன வேலையெல்லாம் செஞ்சவரு, சில நேரம் இந்த மாதிரி நல்ல வேலையும் செஞ்சிருப்பார் போல தெரியுது. அப்ப அவர் அவசர அரசவையில இருந்த கவிஞர் ஃபைசின்னு சொல்லி, அந்த ஃபைசி ஹயாத்துல் ஹயவான அவருக்காக ஃபாரிசில மொழிபெயர்க்கிறார். ஹயாத்துல் ஹயவான் அரபி நூலை ஃபாரிசில மொழிபெயர்த்து அந்த நூலை அக்பர்கிட்ட உட்காந்து டெய்லியும் படிச்சு காட்டுற வேலை அவரோடது. பஸ்மே தைமூரியா அப்படின்னு சொல்லி அக்பரினுடைய பல்வேறு அரசவை குறிப்புகளை பற்றி எழுதக்கூடிய நூல். அந்த நூல்ல இருக்குது அக்பருடைய பேர் ஜலாலுத்தீன் முகமது அக்பர். அவருடைய ஜலாலுத்தீன் முகமது அக்பருக்காக வேண்டி பாரசீக நூலில, பாரசீக மொழியில இது மொழிபெயர்க்கப்பட்டு அவர் டெய்லி இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பாராம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் அதை ஒவ்வொரு விலங்கை பத்தி சொல்றப்போ, அது இப்படி சாப்பிடும், இப்படி உட்காரும், இப்படி தூங்கும், இப்படி இருக்கும், அதை கனவுல பார்த்தா இப்படி அர்த்தம், இப்படி எல்லாம் நம்ம அது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா? அப்படி நிறைய பேர் ஃபாரிசிலேயே நிறைய பேர் பண்ணாங்க. ஹக்கீம் ஷா முகமது கஸ்வீனி ரஹ்மகுல்லா அவங்க ஃபாரிசில இதை பண்ணாங்க. அப்போ ஒரு அரசர் சுல்தான் சையத் கான் கதீம் அப்படின்னு இருந்தாரு. அவர் எனக்கு இந்த நூல் வேணும்னு சொல்லி இன்னொரு தடவை ஃபாரிசில வேற ஆள்கள் அதை இது பண்ணாங்க. மிக அதிகமாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட இஸ்லாமிய நூல் ஹயாத்துல் ஹயவான். இங்கிலீஷ்ல எல்லாரும் எழுதி தள்ளிட்டானோ, மேற்குலகம் அப்படி ஆச்சரியப்பட்டது. இப்படி ஒரு என்சைக்ளோபீடியாவை, இப்படி ஒரு தகவல் களஞ்சியத்தை தர முடியுமா? ஒவ்வொரு உயிரினத்தை பத்தியும் எவ்வளவு தூரம் இதெல்லாம் ஆய்வுக்கு போக வேண்டும். இதுக்கு அந்த நூலுடைய பிளஸ் பாயிண்ட்டுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா,
ஒரு நபராக வெறும் உயிரியல் ஆய்வாளராக இருந்தால் இது சக்சஸ் ஆயிருக்காது. அவர் சட்டமேதை, அவர் குர்ஆன் விளக்க உரையாளர், அவர் ஹதீஸ் விளக்க உரையாளர், அவர் ஹராம் ஹலால் தெரிந்தவர், பேராசிரியர், மொழி அறிவு படைத்தவர். இந்த ஞானமெல்லாம் சேர்ந்து ஒரு 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 பன்முக திரட்டை கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது. அல்லாஹ் நினைச்சா வாங்கிடுவான். சில பேர் நினைக்கலாம் ஆலிம்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. ஆலிம்கள் என்ன, அவங்க குர்ஆன் ஓதுவாங்க, ஹதீஸ் ஓதுவாங்க, பயான் சொன்னா கொஞ்ச நேரம் பண்ணுவாங்க. நீங்கள் யாராவது 2 ஆலிம்களை அப்படி பார்த்திருக்கலாம். கடந்த கால ஆலிம்களின் வரலாறுகளை கொஞ்சம் வாசியுங்கள். இன்றைக்கும் உலகத்தில் உயிரினங்களில் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல போய் தொட முடியாத உயரத்தை குர்ஆன் ஹதீஸை மட்டும் கற்ற ஆலிம் பெருந்தகையாக இருக்கிற அல்லாமா கமாலுத்தீன் தமீரி, அவர் அசல்ல ஆலிமுல் ஹயவானத் கிடையாது, ஜுவாலஜி ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கிடையாது. அல்லாஹ் நினைச்சான்னா அவங்கள வச்செல்லாம் கூட வேலை. முதல்ல இமாம் ஜாஹில் ரஹிமகுல்லான்னு ஒருத்தர் இருந்தாங்க. இமாம் ஜாஹில், அவருடைய டிபார்ட்மெண்ட் என்ன தெரியுமா? அல் ஃபசாஹத்து அல் பலாகத்துன்னு சொல்லுவாங்க. இலக்கியம், இலக்கியத்துல கிங்கு. ஆனா அவருடைய இதுல கிதாபுல் ஹயவான்னு ஒண்ணு எழுதினார். ஜாஹில் எழுது, எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க, ஜாஹில் எப்படி கிதாபுல் ஹயவான் எழுதினாரு? அப்போது வாழ்ந்த பெருமக்கள், உலமா பெருமக்கள் எல்லா வகையிலும் திறமை பெற்றவர்களாக இருந்தார்கள். அவங்க எழுதி கொடுத்த தொகுப்பு இன்றளவும் உலகம் வியக்கிறது. அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்தியாவில இருந்து சஹீஹுல் புகாரிக்கு விரிவுரை எழுதினது ஃபைசுல் பாரி என்ற கிதாபை எழுதினவங்க அல்லாமா அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹ். மிக அதிகமா அவங்களுடைய எழுத்துக்களில் இந்த நூலை மேற்கோள் காட்டுவார்கள். ஹயாத்துல் ஹயவான்ல அல்லாமா கமாலுத்தீன் தமீரி இப்படி சொல்றாங்க. இதுல என்ன தெரியுமா? சொல்ல விட்டு போன ஒரு விஷயம், ஒரு காகத்தை பத்தி அல்லது ஒரு விலங்கை பத்தி இவ்வளவு எழுதிட்டு வந்தார்ல, கடைசியில அதோடு தொடர்புடைய அவுராதுகள், வசாயிஃபுகள், திக்ருகள் அதையெல்லாம் எழுதுவார். இப்ப பாம்பை பத்தி எழுதுனா பாம்பினுடைய தீங்கிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன துவா ஓதணும்னு அங்க இருக்கும். ஏதாவது ஒரு விலங்கை பற்றி என்றால் அது விரட்டப்படுவதற்கோ, அதை பிடிப்பதற்கோ, அதை பக்கத்துல வைப்பதற்கோ இப்படி எல்லாம் இருக்கும். அதை அந்த அவுராதுகளை எல்லாம் எடுத்து புகாரிக்கு விரிவுரை எழுதின அல்லாமா அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அதோட சில திக்ருகளை இணைத்து அவங்கள அசல்ல எடுத்தது அதுல கிட்டத்தட்ட 70% ஹயாத்துல் ஹயவான்ல இருந்து எடுத்தது. அதையெல்லாம் எடுத்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஹஸாயினுல் அஸ்ரார் அப்படின்னு ஒரு கிதாபு தனியாக அவர்கள் எழுதியிருக்காங்க. அதாவது பெரிய பெரிய பெருமக்கள் எல்லாம் இந்த கிதாபை எடுத்தாளுகிறார்கள் அல்லது மேற்கோள் காட்டுகிறார்கள் என்பதே இந்த கிதாபு ஆகப்பெரிய நூல் என்பதற்கு அடையாளம். அன்பானவர்களை, வரலாற்றில் வாழுகிற எழுத்துக்களாக அல்லாஹ் சில பேரை வைத்து விடுகிறான். அதிலே உள்ளவர்கள் அல்லாமா கமாலுத்தீன் தமீரி ரஹிமகுல்லா அவர்கள். ஹிஜ்ரி 808 அவர்கள் பிறந்த அந்த மிஸ்ர் தேசத்தில், அந்த காஹிராவில், கைரோவில் அவர்கள் பணியாற்றிய, பல்லாயிரம் மாணவர்களை உருவாக்கிய, பல தினங்களில் அசரிலிருந்து மகரிபு வரைக்கும் பொதுமக்களுக்கு அவர்கள் உரையாற்றிய அந்த ஊரிலேயே அவர்கள் வஃபாத்தாகி ஒரு பெருங்கடல் போன்ற கூட்டத்திற்கிடையில் அவர்களுடைய ஜனாசா ஒரு ஜமாதுல் அவ்வல் பிறை 3வது நாள் செவ்வாய்க்கிழமை அன்று மாலை அவர்கள் இறப்பெய்தி அடக்கம் செய்யப்படுகிறார்கள். முன்பும் பல பெருமக்களை பார்த்திருக்கிறோம். மிஸ்ரில், காஹிராவில் மக்பரத்து சூஃபியா என்று சொல்லக்கூடிய சூஃபியாக்களின் கபரிஸ்தான், அந்த இதுக்கு பேரே சயீது சுஅதா அப்படின்னு பேர், சீதேவிகளின் சீதேவி, அந்த மக்பராவுக்கு பேர். அந்த இடத்தில் அவர்கள் அடக்கப்பட்டார்கள். இன்றளவும் காஹிராவுக்கு செல்லுகிற மக்கள் அல்லாமா கமாலுத்தீன் தமீரி ரஹ்மகுல்லா போன்ற பரக்கத்து வாய்ந்த பெருமக்களை ஜியாரத்து செய்கிறார்கள். வாழும் வரலாறாக அல்லாஹ் நிறைய பேரை வைத்ததில் இவர்களும் ஒருவர். துவா செய்வோம், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மகத்தான பணிகளை தங்களின் எழுத்தின் மூலமும் மார்க்க கல்வியின் மூலமும் இந்த உம்மத்திற்கு சேவையாற்றிய அல்லாமா கமாலுத்தீன் தமீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அல்லாஹ் கபூல் செய்து அவர்களின் எழுத்தை மக்பூலாக்கி அவர்களுக்கு பிரியமான நல்லோர்களோடு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அவர்களை சேர்ப்பானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.